நல்லா இருக்கா? முக்கியமா யார் பேரெல்லாம் போடணுமோ ஒரு பேர் விடாம அச்சடிச்சிருக்கேன். அப்பா பத்திரிக்கை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல டிசைனா அடிச்சிருக்காங்க. நீ சொன்னா ஸ்பெஷல் தான். நீயே பெரிய பெயிண்டர் ஆச்சே. அப்பா எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க மாட்டீங்களா? என்ன மீனா, உனக்கு இல்லாத பத்திரிக்கை எந்த வச்சுக்கோ. சரோ, என்னது இது? உப்பு மிளகா கொடுக்குற மாதிரி தூக்கி கொடுத்து விட்டேன். இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது. அது கொடுக்கறதுக்கு ஒரு முறை இருக்குது இல்ல? இதை பாரு, பார்த்துட்டு வச்சிரு. நான் வீட்டுக்கு வந்து முறையா அம்மாவெல்லாம் கூப்பிடுறேன். நான் கூப்பிடுவேன். ஆனா வேலையில இருக்குன்னு வராம இருந்துடக்கூடாது. இது நம்ம வீட்டு விசேஷம். நான் வராமலையா? சரிக்கா, நான் அப்புறமா வரேன். அப்பா போயிட்டு வரேன். போயிட்டோம். என்னப்பா மீனா கிட்ட போய் இப்படி பேசுறீங்க? என்ன சார் விவரம் தெரியாம பேசுற? யாருக்கும் பத்திரிகை வைக்கிறதுக்கு முன்னால சாமிக்கு வைக்க வேணாமா? மறந்துட்டேன்பா. பாத்தியா, சாமிக்கு வச்சப்புறம் முதல் பத்திரிகை சம்பந்தி அம்மாவுக்கு தான் இல்லையா? அவங்க தான் நம்ம குடும்பத்துக்கு முதல் சம்பந்தி. அவங்கள தான் முதல்ல கூப்பிடணும் இல்லையா? சரிதான்ப்பா. இப்ப நேரம் போய் அவங்க தான் பத்திரிகை வைக்க போறேன். அப்புறம் மத்தவங்களை அழைக்க போறேன். எங்க நீங்களும் அப்பா கூட போயிட்டு வந்துருங்க. ஒரு நிமிஷம் வரேன். அப்பா இதை கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். சரி, இது வந்துடுறேன்ப்பா. என்னங்க? இங்க வா. புரியாம ஏதாவது சொல்லி என்ன கால் வாரி விட்டுற சமயத்துல என்னங்க? உங்க அப்பா எங்க அம்மாவுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறது வேஸ்ட். இதுல நான் வேறயா? இத பாருங்க, எங்க அப்பா மரியாதை தெரிஞ்சவரு. அதான் அத்தைக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? சரோ, உங்க அப்பா பத்திரிக்கை வச்சாலும் எங்க அம்மா வரப்போறது இல்ல. அத்தைக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்கணும், அதான் முறை. சரோ, உங்க அப்பாவோட நான் போல. தயவுசெய்து என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாத. என்னங்க நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? சரோ, நான் சொல்றேன். என்ன சாரோ, என்னங்க தனியா உட்கார வச்சு நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கியே? நிறைய இடத்துக்கு பத்திரிகை வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது. அப்பா, அவரால இப்போ அத்தை வீட்டுக்கு வர முடியாதான். மார்க்கெட்ல நிறைய வேலை இருக்கான். ஏதோ டாக்ஸ் சம்பந்தமா முக்கியமான ஆபீசரை பார்க்கணுமா? சரி, முக்கியமான வேலைன்னா அதை பாருங்க. சரி, அப்ப நீ நானும் போயிட்டு வந்துருவான். அப்பா ஆமா சரோ, அப்பாவோட நீ போயிட்டு வந்துரு. நான் போய் டாக்ஸ் ஆஃபீஸரை பார்த்துட்டு வந்துடுறேன். வரமாமா? சரி மாப்பிள்ள, வா சரோ, போயிட்டு வந்துருவான். லேட் ஆகும். அப்பா எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குப்பா. என்னம்மா இப்படி சொல்ற? அப்பா, அத்தை சுபாவம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப போய் பார்க்க போறோம். என்ன நடக்குமோன்னு நான் வந்துதான் ஆகணுமா? நீ வந்துதான் ஆகணும். ஏன்னா உனக்கு மாமியாரு, என் குடும்பத்துக்கும் முதல் சம்பந்தி. மரியாதையை கூப்பிட வேண்டியது என் கடமை. வர்றது வராது அவங்க இஷ்டம். இப்ப நான் கூப்பிடாம விட்டேன்னு வச்சுக்க, அந்த கோபத்துல உன்னை மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது தடுத்துட்டா நான் என்ன பண்றது? அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த மாப்பிள்ளையும் நாளைக்கு என்ன சொல்லுவாரு? என்ன இருந்தாலும் மரியாதைக்கு நீ அம்மாவை கூப்பிட்டு இருக்கணும், அவங்க பக்கம் நியாயம் இருக்குது. எதுக்கு நம்மளை பார்த்து அப்படி ஒருத்தர் சொல்லணும்? நம்ம கடமையை நாம செய்திருவோம். வா, நீ நான் கூட இருக்குல்ல, வா. அத்தை. அடடே, சம்மந்தியா? வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க. வாமா, உள்ள வாங்க. வாமா. உட்காருங்க. சரிம்மா. வாமா, நல்லா இருக்கிறியா? நீங்க எப்படிமா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குறைச்சல் சம்மந்தி? என் புள்ள என்ன ராணி மாதிரி வச்சிருக்கான். மூக்கொட்டை மாதிரி ஒரு வீட்டுல இருந்தேன். இடுக்கில சிக்கினா மாதிரி அம்மா சிரமப்படுறாங்களேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து என்ன உட்கார வச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமா. வீடு நல்ல பெருசு, சௌரியமா தான் இருக்குது. வீடு சிறுசோ பெருசோ, ஆனா என் புள்ள என் மேல வச்சிருக்கிற பாசம் ரொம்ப பெருசு சம்மந்தி. அவனுக்கு நான் தான் எல்லாரை விட வசதி. எனக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். அதானுங்களே நியாயம். பெத்த தாயை விட பிள்ளைங்களுக்கு வேற என்னங்க பெருசு? பரவாயில்லையே சம்மந்தி, ரொம்ப கரெக்டா பேசுறீங்களே இன்னைக்கு. ஆமா, என்ன சம்மந்தி இவ்வளவு தூரம்? கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தம்மா. அம்மா, போய் ஒரு தட்டை எடுத்துட்டு வா. நம்ம வீட்டு கல்யாணம்மா, முதல் சம்பந்தி நீங்க. முதல் மரியாதை உங்களுக்கு தானே கொடுக்கணும். ஓஹோ, நல்ல. சீக்கிரம் வாமா நிர்மலா.
கொண்டாமா. வெத்தலை பாக்கு தாம்பூலம் எல்லாம் ரெடியா கொண்டாந்துருக்கிறேன். முறையா கூப்பிடணும்ல. இந்தாங்கம்மா, அவசியம் வந்து கவர வைக்கணும். அடுத்தடுத்து கல்யாணம் வந்துருச்சு உங்க வீட்டுல. எல்லாம் ஆண்டவன் கருணுமா, நம்ம கையில என்ன இருக்குது? இது என்ன சம்பந்தி இன்னொன்னு? அது விஜி பொண்ணு கல்யாணத்துக்குமா, அதே வாரம் வருதுல்ல, முதல்ல ரிசப்ஷன் வச்சிருக்கிறேன். அது எப்படி சம்பந்தி? 2 கல்யாணமும் தனித்தனியா தானே வருது, தனித்தனியா வந்து அழைக்கிறதானே முறை. இல்ல அத்தை, அது வந்து அப்பா. நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. விஜி கல்யாணம், நான் என்ன 3வது மனுஷியா? சம்பந்தி தானே. என்ன சம்பந்தி? ஆமாம்மா, நீங்க சொல்றது ரொம்ப சரிம்மா. இது எனக்கு தோணாம போயிருச்சே. இந்த விஜி பத்திரிகை எடுத்துக்கிறேம்மா, மறுபடியும் வந்து முறையா கூப்பிடுறேன். இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி கொடுத்துருங்க. கண்டிப்பா. காஃபி சாப்பிட்டு போலாமே. இல்லைங்கம்மா, நிறைய இடம் போக வேண்டியிருக்குது. சரிங்க சம்பந்தி. வரட்டுமாம்மா? வரேம்மா. வாங்க. வரேன் அத்தை. சரிம்மா, போயிட்டு வா. சரு, சம்பந்தி வீட்டுக்கு அழைக்க வரதுக்கு முன்னே உன்ன மாதிரி நான் ரொம்ப பயந்தேன். வழக்கம் போல ஏதாவது பேசி அமக்கலப்படுத்திடுவாங்க. ரொம்ப நல்ல விதமா நடத்திட்டாங்க. அவங்க பேசுனதே ரொம்ப திருப்தியா இருந்துமா. இல்ல ஏமா நீ ஒரு மாதிரி இருக்கிற? அவங்க அழகா சிரிச்சுதானே பேசுனாங்க. அப்பா, அவங்க இப்படி நடந்துக்கிட்டதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பின்னால ஏதாவது பெரிய ரகலை பண்ண போறாங்க. அப்படியெல்லாம் அனாவசியமா பயப்படாதம்மா. அவங்க சாதாரண மனுஷி தானே. பாது கோபத்துல தான் 4 வார்த்தை பேசுறது தான். மற்றபடி அவன் நல்ல டைப்னு தான் தோணுது. அப்பா, நான் இப்படி பேசினது கூட என் அனுபவத்துல தான். இவ்ளோ அதிசயமா சந்தோஷமா பேசுறாங்க. ஏதோ பெரிய எரிமலை தான் வெடிக்க போகுது பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா. இந்த பாரு, அவங்க ஒண்ணு நம்மளை விரோதி மாதிரி பார்க்கல. ஏதோ ஒரு காரணத்தினால லீலா பொண்ணு அவங்க வீட்டு மருமகளா வருது, அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம வீட்டு கல்யாணத்துல அவங்க சந்தோஷமா தான் கலந்து பார்க்க பாரு. செல்வன் தம்பி, வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. உங்க வீட்டுல இருந்தா வரேன். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அம்மாவுக்கு பத்திரிகை வச்சேன். நீங்களும் அவசியம் வந்துடணும். அப்புறம் நான் உங்களை ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு யார் வராங்களோ இல்லையா, லீலா கல்யாணத்துக்கு நிச்சயமா நீங்க வரணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, லீலா பத்தி 4 பேர் 4 விதமா பேசுனது உங்களுக்கே தெரியும். அது தப்பு நிரூபிக்க வேண்டியாது. இந்த கல்யாணத்தில் நீங்க கட்டாயம் கலந்துக்கணும். நீங்க வரலன்னு வச்சுங்க, சரி இதுல ஏதோ விஷயம் இருக்குது, அதனாலதான் அந்த தம்பி வரலன்னு சண்டையப்பட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது தப்பு இல்லைங்களா? அதனால நிச்சயமா வந்துருங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம். அண்ணி, வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னீங்களே, அம்மா பாத்தீங்களா? நல்லா பேசினாங்களா? ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாங்க தம்பி. எப்படி உபசரிச்சாங்க? அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் தான் செல்வம். தம்பி, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நினைச்சு நீங்களும் வந்துருங்க, இன்னும் சந்தோஷமா இருக்கு. வரட்டுமா? வாமா. வரேன் செல்வம். வரேன் தம்பி. வயசானா எல்லாத்தையும் அடக்கணும். நெய் பாட்டில பாதி நெய்ய காணும். இந்த வயசு உங்களுக்கு என்ன நெய் வேண்டி கிடக்கு? அறிவு வேண்டாம். நீங்க இங்க வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. ஒரே டென்ஷனா இருக்கு. எந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்களோட பயமா இருக்கு. கடைசி காலத்துல வந்து ஏன் உயிரை எடுக்கிறீங்களே? ச்சே, அந்த வீட வித்ததும் போதும், இந்த கிழவை என்ன வந்து புடிச்சதும் போதும். ஐயோ மணி, ராசா, நெய்ய நான் எடுத்து திங்கலப்பா. உன் சம்சாரம் என்ன பேசுறாளே? வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கா? கண்ட இடத்துல வெத்தலை பாக்க போட்டு எச்சில துப்பிட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்களே. அம்மா, நான் வெத்திலைச்சி செவத்துல துப்பலம்மா. நான் பாத்ரூம்ல துப்பி வாயை கூப்பிழிச்சிட்டு பாத்ரூம் சுத்தமா கழுவி விட்டுட்டு தாமா வந்திருக்கேன். ஒவ்வொரு வேலையும் பயந்து பயந்து தாமா செய்கிறேன். என்ன திட்டாத கண்ணு. எது சொன்னாலும் பதில் வேற வச்சிருக்கீங்க. அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். இதுங்களால அந்த கடவுள் எப்பதான் கூட்டிக்க போதோ. நீங்க எப்ப பார்த்தாலும் பேப்பரே படிச்சிட்டு இருங்க, வேற வேலையே இல்ல. பாட்டி. சரா, கண்ணு, ராசாத்தி. பாட்டி வாங்கப்பா. சரா கண்ணு, வா 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 வா. ஐயா வாங்க, நமஸ்காரம். உள்ள வாங்க. வாங்க. ஜெயந்தி. என்ன? அம்மா கண்ணு, ஜெயந்தி கொஞ்சம் வாமா. இதோ வரேன். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அம்மாடி, வந்திருக்கிறது யார் தெரியுமா? இது மாணிக்கத்தோடைய சம்சாரம். இது அவங்க அப்பா சிதம்பரம் ஐயா.
எந்த மாணிக்கம்? ஆனா நம்ம பழைய வீட்டுல கொடுத்துருந்தாண்ட ராசம் அதோடைய பையன் சம்சாரம் இது அவங்க அப்பா சிதம்பரம் ஐயா. கொடக்கோழிக்கு இருந்தாங்களே. ஆமா அம்மாடி கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டாந்து கொடுமா. வேணாங்க, ஏன் அவங்கள சிரமப்படுத்துறிய? என்னய்யா இப்படி சொல்றீங்க? வந்தவங்களை உபசரிக்கிறதுல என்னய்யா சிரமம் இருக்கு? இல்லைங்க, இப்பதான் சாப்பிட்டு வந்து அதுக்காக சொன்னேன். என்ன விஷயமா வந்திருக்காங்களா? அம்மா, ஆ? ஊர்ல என் பொண்ணுகளுக்கு லீலாக்கு விஜிக்கேன் அடுத்த கல்யாணம் வச்சிருக்கேன். பெரியவங்களா நீங்க வந்து ஆசீர்வதிக்கணும். அதுக்காக அதனால வந்தேன். இல்லையா, அவசியம் வரேன். உங்க மக மருமலையும் கூட்டுவாங்க. ஆமாங்க, நீங்க அவசியமா வரணும். பாப்போம். அப்போ நாங்க கிளம்புறோங்க. வாங்க நிறைய ஐயா. வேலை இருக்கு. அம்மாடி வரமா. பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னமோ இருக்கிறேம்மா. உங்க மக மருமக உங்களை நல்லா வச்சிருக்காங்களா? என்னமோ வச்சுக்கிறாங்க. பாட்டி, அங்க நீங்க எவ்வளவு சுதந்திரமா இருந்தீங்க. ஆனா உங்க மருமக உங்ககிட்ட இப்படி கோவமா பேசுறாங்களே. உங்க மக அவங்கள கண்டிக்க மாட்டாரா? சரோ, அதெல்லாம் தவறா எடுத்துக்க கூடாதும்மா. அவ இந்த காலத்து பொண்ணு, அவ மனசு போல நடந்துக்கிறா. அதெல்லாம் நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. என் பையனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவன் பொண்டாட்டி பக்கம் தான் பேசுவான். என் பையன் அவன் பொண்டாட்டி பக்கம் பேசுறான்னு நான் தவறா எடுத்துக்கலாமா? ஒண்ணு வச்சுக்க சரோ, எடுத்ததெல்லாம் உன் மாமியார் மாதிரி குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே போனா உலகத்துல நல்லவங்களையே பார்க்க முடியாதுமா. அதனால நான் என்ன பண்றேன்னா, அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு போறேன், அவ்வளவுதான். அழாதீங்க பாட்டி, கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். ஐயரும் மாப்பிள்ளையும் பொண்ணும் ரெடி ஆகுறதுக்கு முதலாளா நான் வந்து அங்க நிப்பேன். நம்ம கல்யாணம் ஆச்சு. நல்லதுமா, நாங்க வரோம். வாசரம். வரேன் பாட்டி. யாரு கல்யாணமா? நம்ம வீட்ல குடுத்தன இருந்தாங்களே, அவங்க மூத்த மக மாணிக்கம் அவங்க பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு கல்யாணமா, அதான் கூப்பிட வந்தாங்களாம். அது சரி. வாடகைக்கு குடியிருக்கிறவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறதே பெரிய விஷயம். அவங்களே காலி பண்ணி போயிட்டாங்க. சரி, அவங்க வீட்டு கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல. அவனோட பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு கல்யாணம். எதுக்கு நம்ம போய் மொய் எழுதணும்? ரொம்ப முக்கியம். ஏய், என்னடி பவானி, மருதாணி இலையை பறிச்சுட்டு வானா பாதி மரத்தையே பிசாசு மாதிரி புடிங்கிட்டு வந்திருக்க. ஏ பவானி, இலைய அரைச்சு போட்டா போதும். இந்த வேறு தண்டெல்லாம் தேவையில்லை. இத்தனை பேர் இருக்கிறோம், என்ன இவ்வளவு எடுத்துட்டு வந்தேன். ஆமா, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, வடகம் போட்டுட்டு இருக்கோம். எதுக்கு? பொண்ணுக்கு சீர் வைக்கணும், அதுக்காக. சீர்ல வைக்கிறதுக்காக பொண்ணே வடகம் போடுதா? பரவாயில்ல, எல்லாரும் நல்லா தேறிட்டீங்க. ஏண்டி, முந்தா நாள் பிறந்த நீயே தேறிட்ட, உன் அக்காளுங்க அவளுங்க தேரக்கூடாதா? சரி சரி, இதான் சாக்குன்னு ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. நானே ஒரு கிண்டல் கோடன், எனக்கே வா. தானா, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுமா. பார்த்து பார்த்து விஜய் கல்யாணத்தோட அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிட்டா சிதம்பரம்னா நிம்மதியா இருப்பாரு. அத்தை, நீங்க சொன்ன யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வயசும் பக்குவமும் வேணும். இப்ப இருக்கிற பொண்ணுங்க பிஞ்சிலேயே பழுத்துருவாளுங்க. என்ன விஜய், நாங்களாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், நீ யார் வீட்டுக்கோ அந்த விருந்தாளி மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க. பகல்லே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் எதுவும் இல்ல, உங்க வேலை என்னமோ பாருங்க. உங்களை எல்லாம் பாக்குறதானமா என் வேலை. ஆமா விஜய், என்னாச்சு புடவை கட்டாம தாவணி கட்டிட்டு இருக்கிற? ஓஹோ, கல்யாணத்துக்கு அப்புறம் சேலை தானே கட்ட போறோம், இப்பதான் கட்டணும்னு தாவணியோட இருக்கிறியா? சரி, மருதாணியாச்சும் போட்டுக்கம்மா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இங்க பாரு, மருதாணி போட்டு கையெல்லாம் சக்கச்ச வேலை இருந்தாதான் வர புருஷனுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, உன் புருஷன் பொண்ணுங்க சுத்தி இருக்கிற இடத்துல வேலை பாக்குறானா, அதனால பக்குவமா பேசி உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்க. சும்மா இருக்க மாட்டீங்களா? அவரை லெவல் பண்ணி உன் முந்தான முதல்ல முடிச்சு வச்சுக்கோ. இல்லன்னு வச்சுக்கோ, எவ்வளாச்சும் ஊடால பூந்துருவா. இத பாருங்க, வந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. இப்படி முட்டாள்தனமா பேசாதீங்க. நீங்க வேணா எவனையாவது முந்தானையில முடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. விஜி, நான் என்னடி சொன்னேன்? மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இந்த மாதிரி அனாவசியமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. போதுமா, கொடுத்த மரியாதை போதும். கல்யாணம் விடாச்சேன்னு ஒத்தாசு பண்ண வந்தா நல்ல மரியாதை கொடுத்த. நீ ஆச்சும் உன் கல்யாணம் ஆச்சு, எப்படியோ போங்க. அத்தை, கொஞ்சம் இருங்க அத்தை. விடமா, மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை இருக்கு? நான் கிளம்புறேன். அவசரத்துல ஏதோ முட்டாள்தனமா தெரியாம சொல்லிட்டா. சின்ன பொண்ணு தானே. என்ன பண்ண அவ? நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறா. கல்யாணம் பண்ணாச்சுன்னு எதை கிண்டல் பண்ண? என்னமா இது ஒரு பெரிய தப்பா? ஊர் வளத்துல யாருமே இது மாதிரி பேசுறதே கிடையாதா?
இவ என்ன இப்படி அவமானப்படுத்துறா? அத்தை நாங்க தாய் இல்லாத பிள்ளைங்க, நீங்க தானே உதவி பண்ணணும். அவ ஏதோ சொன்னா நீங்க பாட்டு கோச்சிட்டு போனா என்ன அர்த்தம்? தானம் உங்க மேல எல்லாம் எனக்கு பிரியம்தான். அவ என்ன எப்படி பேசினா பார்த்தல? அத்தை அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். அப்பா வந்து கேட்டா நாங்க என்னன்னு சொல்றது? ஆமா அத்தை, நீங்க இருந்து உதவி பண்ணுங்க. அவ ஏதோ கல்யாண வேகத்துல உளறிட்டா. நீங்க கோச்சிக்காதீங்க அத்தை. நீங்க வேணா இப்படி உட்காருங்க, வாங்க. ஏ விஜி, உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? அறிவு கேட்டவளே, அவங்க ஏதோ உதவி செய்ய வந்தா அவங்கள போய் மட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நம்ம பொண்ணு தானேமா. ஏ விஜி, கவனமா இருடி. என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னு கொஞ்சம் அறிவோட பேசு. நீ பாட்டுக்கு உன் கோவத்தை எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு இருக்காத. பொன்னாடி இவன்னு எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க. உன் கல்யாணம் முடியற வரைக்குமாவது உன் கோவத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வைடி. Thank you.